எழும்புவார்கள். தேவ பிள்ளைகளான நம்மை ஏன் கழுகுடன் தேவன் ஒப்பிடுகிறார்? நம்பர் 1, கழுகு எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் கீழே அதன் இறை 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதை மட்டுமே லக்காக வைத்து கவிக்கொண்டு போய்விடும். அதே போல தேவ பிள்ளைகளான நாம இந்த உலகத்தில் இருந்தாலும் நிறைய தடைகள் வந்தாலும் நம் ஒரே இலக்கு தேவ சித்தம் செய்து நிறைய ஆத்துமாக்களுடன் பரலோக ராஜ்யம் நுழைவதே. நம்பர் 2, பறவைகளின் ராஜாவான கழுகுக்கு இறை எவ்வளவு பெரிதாலும் பயமே இல்லாமல் போராடி ஜெயிப்பது போல இந்த உலகமோ பிசாசோ சூழ்நிலைகளோ நம்ம மிரட்டினாலும் பயப்படாமல் ஏசப்பா துணையோடு போராடி ஜெயிக்கணும். நம்பர் 3, கழுகுக்கு வயதாகி பலம் இழந்துட்டா உயரமான மலையில யார் கண்ணுக்கும் தெரியாமல் பதுங்கி தன் சிறகுகளை எல்லாம் தானே உதத்து மீண்டும் முளைக்கும் வரை ஒளிந்திருக்கும். முளைத்த பிறகு முன்பு இருந்ததை விட புது பலத்தோட அதிக உயரம் பறப்பது போல சூழ்நிலைகள் உலகம் நம்மை முடக்கினாலும் தேவன் நியமித்த ஏற்ற வேளையிலே திரும்ப புது பலத்துடன் நம்மை உயரத்தில் பறக்க செய்யும்.